அங்க உதயநிதி ஸ்டாலினை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? சனாதன தர்மம்னா ஹிந்து மதம் தான். ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, இனப்படுகொலை இல்லையா? அந்த இனப்படுகொலை இது த்ரெட் விட்ட உதயநிதி ஸ்டாலினை என்னைக்காவது இன்னி வரை கேட்டிருக்கீங்களா? உங்க டிவியில யாருமே இதுவரை உதயநிதி பார்க்கவே இல்லையா? அதனால் சொல்றேன், ரைட், என்ன பேச விடணும், அதுதான் நாகரிகம். இல்ல, நீங்க கேட்டுட்டீங்கல்ல, இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட், ரெண்டு நாடுகளுக்கு இடையில. இன்னைக்கு உண்மைகளை வெளியில சொல்லியிருக்கார். அது பேசும் பொழுது வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார்? we will take every effort to retrieve சொல்லியிருக்காரா? அதனால அதோடு நீங்க இன்னைக்கு மேட்டர் ஓவர். என்னன்னா, இது நடந்திருக்கு, இதுல கருணாநிதி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட் இன் திஸ் கான்ஸ்பிரசி. கச்சத்தீவை கொடுத்த சதியில சென்டர் மாத்திரம் குற்றவாளி இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கருணாநிதியும் சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம் ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ் இவங்க எல்லாரும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில மீட்டிங் போட்டு ஒப்புந்துருக்காங்க. அந்த ஆவணங்கள் வெளில வந்திருக்கு. ஏன்னா இது நாள் வர பார்லிமெண்ட்ல திமுக எல்லாரும் என்ன பேசுறது? கச்சத்தீவை மீட் பண்ணணும், நீ தானே கொடுத்த. அந்த உண்மை தெரியணும்ல மக்களுக்கு, யார் குற்றவாளி. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரியும் நமக்கு, இந்த 3 மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் ஆடினது கருணாநிதி தானே. முள்ளிவாக்கையால 3 லட்சம் தமிழர்கள் கொன்ன பொழுது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக தானே. அன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும், எல்டிடியுடைய நண்பர்களே பிஜேபி ஆட்சிக்கு வரும், எங்களை எப்படியா காப்பாற்றுவாங்கன்னு நம்பினாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த மறுநாள் அந்த எல்டிடியும் முழுமையாக ஆயிட்டு. அதனால இந்த உண்மைகளை தமிழ் இன துரோகி திமுக, தமிழின துரோகி காங்கிரஸ் அப்படிங்கிற உண்மையை உங்க டிவி சேனல் விவாதத்துல இன்னிலேந்தாவது தயவு பண்ணி டெய்லி சொல்லுங்க. ஒரு தரம் தமிழின துரோகி, தமிழின துரோகி, தமிழின துரோகி அப்படிங்கிறத நீங்க தயவு பண்ணி சொல்லுங்கிறேன். ஏன் பண்ணீங்க? நான் என்ன சொல்றேன், நேற்று வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காரு, we will take steps to retrieve it. அது நீங்க அடுத்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தானே பண்ண முடியும், இப்ப பண்ண முடியுமா? இல்ல, நீங்க 10 வருஷமா ஏன் இந்த மாதிரியா கொடுத்தீங்கன்னு காங்கிரஸ் திமுகவை தினந்தோறும் அடித்திருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு இந்த கேள்வி என்ன கேட்கலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கச்சத்தீவை மீட்போம் என்கிறார்கள் என்றாவது இருங்க சார், ஒரு நிமிஷம். நீங்க என்னைக்காவது உங்க இதுல நீங்க என்ன கார்த்திகை செல்வமா? வார்த்தைகள் நீங்க சொல்றீங்க. அவர் கூப்பிட்டு நாளைக்கு ஸ்டாலினை கூப்பிட்டு துரோகி, தமிழ் இன துரோகியே, இந்த கருணாநிதி 74 ஜூன் 19 ஒப்பந்தம் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்க தைரியம்டா? நீங்க அதை போடணும். தயவு செஞ்சு பிஜேபியில ஹெச் ராஜா கருணாநிதி தமிழ் இன துரோகி, இன்னைக்கு டேட்டு 1974 ஜூன் மாதம் 19 சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபாரின் செக்ரட்டரி கருணாநிதி, நம்ம சீஃப் செக்ரட்டரி சபாநாயகம், நம்ம ஹோம் செக்ரட்டரி அம்ரோஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் கச்சத்தீவை தாரை பார்த்து சதியிலே ஈடுபட்டார்கள். அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இட் இஸ்